சதுரங்கப்பேட்டை படத்துல எப்படி பாம்ப விஜய்ன்னு சொல்லி வித்தாங்களோ, அதே மாதிரி 1975ல கேரி டெல்லுன்னு ஒருத்தர் கல்ல பெட்டுன்னு சொல்லி வித்து மில்லியனர் ஆயிருக்காரு. ஒரு நாள் இவரு ஃப்ரெண்ட்ஸோட பார்ல இருந்தப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட நாய் பூனெல்லாம் மெயின்டைனே பண்ண முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் கேரி டெல் இதுக்கு தான் கல்ல பெட்டா வளர்க்கணும், அப்பதான் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாம நிம்மதியா இருக்கும்னு சொல்லி பண்ணா சொல்றாரு. ஆனா அதுக்கு அடுத்த செகண்டே இது ஒரு பிசினஸ் ஐடியாவா மாறுது. உடனே ரோட் சைட்ல இருந்து கூழாங்கல் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஓட்ட போட்ட கார்ட்போர்ட் பாக்ஸ்ல எல்லாத்தையும் அடுக்குறாரு. கூடவே இந்த கல்லை அதாச்சும் ஒரு பெட்ராக்க எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி 32 பேஜஸ் இருக்கிற ஒரு மேனுவல் புக்கும் வச்சு $3.95 சூப்பர் மார்க்கெட்ல விற்கிறாரு. 3 நாள்லே மொத்த பாக்ஸும் காலி. வெறும் 6 மாசத்துல 1.5 மில்லியன் பெட்ராக்ஸை வித்து மில்லியனராகவும் ஆகுறாரு. ஆனா ஒரே வருஷத்துல எவ்வளவு ஸ்பீடா கிரேஸ் ஆச்சோ அதே ஸ்பீட்ல காணாமலையும் போயிட்டாங்க. ஆனா 6 மாசத்துல அவர் லைஃப் லாங் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சம்பாரிச்சிட்டாரு. மேட்டர் என்னன்னா, எந்த ப்ராடக்டையும் எமோஷனலா கனெக்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணும்போது கண்டிப்பா கல்ல கூட காசா மாற்ற முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.